சந்தோஷம். வாழ்க்கையில் கடினமான பாதைகளை கடந்து இப்போதான் சற்று நல் பாதைகள் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார். அவரை ஒருவர் சந்தித்தார். நீங்கள் கசப்பான அனுபவங்களை மனதில் நினைத்திருந்தால் நீங்கள் நல்வழி பாதையில் நீங்கள் சீராக பயணிக்க முடியாது. இப்போது நீங்கள் கடந்து வந்த பாதையை கசப்பான அனுபவங்களை மேற்கொண்டு நல்ல பாதையில் நீங்கள் சரிசமமாக இப்போ வந்துவிட்டீர்கள். நீங்கள் கடந்த காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் அதே குண்டும் குழியும் கருடு முரடான அந்த பாதைகள் இருக்கதான் செய்யும். நீங்கள் கடந்து வந்த பாதையை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நல்வழி பாதையை நோக்கி தான் பயணங்கள் இருக்க வேண்டும். மீண்டும் அதே ஒரு பாதையில் நடந்தால் அந்த கசப்பான அனுபவங்களை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதிலிருந்து கற்றுக்கொண்டு தான் நீங்கள் இப்பொழுது நல்வழி பாதையை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே நல்வழி பாதை என்பது அனுபவங்களில் வந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம். அதன் அடிப்படையில் அந்த பாதையில் பயணிங்கள். ஒருவேளை நீங்கள் பழைய நினைவுகளோடு சென்றால் அந்த பாதையை ஏறெடுத்து பார்க்காதீர்கள். அதிலிருந்து கிடைத்த அனுபவங்களை மற்றும் உள்வாங்கிக் கொண்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு நல்லதொரு செயலை மற்றும் நீங்கள் செய்ய வேண்டும். அரிது அரிது மாடினால் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு அற்று பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். ஒரு மனிதன் உடல் ரீதியாக எந்த குறைகள் இல்லை, அவன் சீராக செய்ய முடியும். ஏனால் ஆற்றல் என்பது உனக்குள் இருக்கின்ற ஒரு புதியல், அதை பயன்படுத்தி தான் செய்ய வேண்டும். அனுபவங்களை கைகோர்த்து தவறானங்களை தூக்கி எறிந்து விட்டு நல்வழியில் பாதை மட்டும் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பாதை பயணம் மிகப்படும். நீங்கள் கடந்து வந்த கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அவமானம் அதுமே உரமாக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் முளைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிலிருந்து திளைக்காதீர்கள் என்று சொன்னவுடன் அவர் அப்போதான் புரிந்தது. எப்பொழுதெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ அப்பொழுது எனக்கு உதவுவதற்கு ஒருவர் கூட வரவில்லையே. எப்பொழுது சுற்றி எத்தனையோ பேர் எனக்கு பரவாயில்லை என்று ஆலோசனை சொல்கிறார்களே, அவர்கள் அப்பொழுது ஒரு துளி கூட என்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னவுடன் அப்படிதான் உலகம். நீங்கள் நன்றாக வந்து விட்டால் உன்னை சுற்றி 1000 செயல்கள் நடக்கும். நீங்கள் தவறான பாதை மூலம் அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதிகம், கரை சேற்றிருப்பவர்கள் ஒரு சிலரே. எனவே அது கண்டு கொள்ளாமல் அனுபவங்களை கோர்வையாக்கி வெற்றி மாலை சூடுங்கள் என்றவுடன் சிரித்து மாதிரியே சென்றாராம். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.